Hello friends, welcome to my channel Beta Breeding. Today day 65. Beta age வந்து பார்த்தீங்கன்னா 2 months சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 60 டேஸை வந்து ஃப்ரைஸை காப்பாற்றிருக்கோம். ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டே 3லேருந்து டே 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வினிகரியில் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் டீமியாக தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன் பிட்வீன் ட்ரையில் கொஞ்சம் ஃபுட் போட்டிருந்தேன். அதுவும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ 60 டேஸ்க்கு நம்ம ஆல்மோஸ்ட் 300+ ஃப்ரைஸை வந்து காப்பாற்றிருக்கோம். ஒன்லி வித் அட்டீமியா தான் நான் சொல்லுவேன். ஸோ மொய்னா கல்ச்சர் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க கமெண்ட்லேயும். பட் பார்க்கலாம். ஸோ அகெயின் இன்றைக்கி நான் ஃபீடு வந்து அட்டீமியா தான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து கோல்டன் ஃபுட் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோலேயே. இப்போ நான் வந்து ஹை ப்ரோட்டீன் கிரானியூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் 2 days பேக் எதுக்கு இதை நான் கொடுக்குறேன்னு. இதை வந்து ஃபீட் பண்ணி ஃப்ரைஸ் அடாப்ட் ஆச்சுன்னா நான் சேல் பண்ணும்போது என்னோடய கஸ்டமர்ஸ் இதை கொடுத்து அவங்க ஈஸியாக வந்து ஃப்ரையை வளர்க்கலாம். ஏன்னா ஆர்டீமியா வந்து ஈஸி கிடையாது, மொய்னாவும் ஈஸி கிடையாது இண்டிவிஜுவலாக அவங்க வந்து கொடுத்து வளர்க்குறதுக்கு. ஸோ இந்த ப்ரோட்டீன் நான் கொடுக்கும்போது ஃப்ரைஸ் நல்லாவே சாப்பிட ஆரம்பித்தாங்க. நான் ப்ரீவியஸாக வந்து ஒரு சின்ன இண்டிவிஜுவல் ஃப்ரைஸ்க்கு தான் கொடுத்துருந்தேன். பட் இப்போ நான் என் டப்லேயே நான் இன்றைக்கி போட்டு பார்த்தேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரைஸ் சாப்பிட்டது. அதே மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு நான் பாட்டில் பண்ண ஃப்ரை இது இன்னும் வந்து நான் டிஸ்பிளேல தான் வச்சுருக்கேன் என் கிளினிக் ரிசப்ஷனில். ஸோ இந்த ஃப்ரைக்கும் நான் போட்டேன். இதுவும் நல்லாவே சாப்பிட்டது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இந்த ஃப்ரையை வந்து ஃபீமேல் பேரண்ட் சாப்பிடாது. லைக் ரெண்டு பேரண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. ஸோ டீகேப்சுலேட்டட் ஆர்டீமியாவும் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். நான் ஒரு 30 days இருக்கும்போது டீகேப்சுலேட்டட் ஆர்டீமியா ட்ரை பண்ணேன். பட் ஃபீட் எடுத்துக்கல என்னோடய ஃப்ரைஸ். ஸோ அப்போ நான் சொல்லியிருந்தேன் டீகேப்சுலேட் ஆர்டீமியா ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஃபார் ஃபுட் ஃபார் த ஃப்ரைன்னு. பட் இன்றைக்கி நான் வந்து திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கும்போது நல்லாவே சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு 1/2 hour வந்து டீகேப்சுலேட் ஆர்டீமியா வந்து இந்த வாட்டரில் போட்டு நார்மல் வாட்டரில் போட்டு சோக் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 1/2 hour. அதுக்கப்புறம் தான் ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். நல்ல ரிசல்ட்டு. எல்லா ஃப்ரையும் வந்து ஓடி போய் சாப்பிட்டுட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த கீழ் பாட்டமில் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் மேலே அங்கே போட்டேன். ஸோ இங்கே இருக்கிற பாதி ஃப்ரை அங்கே ஓடி போயிடுச்சு. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல சைன் ஃப்ரைஸ் வந்து அந்த ஃபுட்டை எடுத்துக்குதுன்னு. ஸோ இதுவும் வந்து நான் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ஏன்னா வந்து ஃபுல் போட தேவையில்லை, கொஞ்சம் போட்டால் போதும் அது மாதிரி. ஸோ அகெயின் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். இன்னும் பார்க்கலாம் எவ்வளோ நாள் நம்ம அந்த ஃப்ரைஸை வந்து காப்பாற்றுறோன்னு. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ரோலெக்ஸ் அண்ட் அதர் ஃபெல்லோ சப்ஸ்கிரைபர்ஸ்.